போரின் போது ஊடகங்கள் அதிகாரத்தின் ஒளிபெருக்கிகளாக மாறாமல் பாதிக்கப்பட்ட மக்களின் மனிதநேய பார்வையிலிருந்து செய்திகளை வெளிப்படுத்தும் கருவிகளாக செயற்பட வேண்டும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இத்தாலி அரசுக்கு சொந்தமான பொது ஒளிபரப்பு நிறுவனமான ராய் தொலைக்காட்சியின் ஒரு முக்கிய செய்தி பிரிவான TG2 ராய் செய்தி நிறுவனத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு அதன் ஆசிரியர் குழுவினரை கடந்த 16ஆம் திகதி திருப்பிடத்தில் சந்தித்த போது மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் அச்செய்தி நிறுவனம் கடந்து வந்த பயணத்தையும் பாராட்டினார். இச்சந்திப்பில் இன்றைய போர் சூழலில் தகவல் பிரச்சாரமாக மாறும் அபாயத்திலிருந்து தன்னை காக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் செய்தியாளர்கள் அதிகாரத்தின் கருவிகளாக மாறாமல் உண்மையை சரிபார்த்து போரின் முகத்தை வெளிப்படுத்தி அது மக்களுக்கு ஏற்படுத்தும் பெரும் துயரை வெளிக்கொணர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். போரின் கோரப்பிடியில் சிக்குண்டு தவிக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் கதைகளை தொடர்ந்து உலகுக்கு சொல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி போரின் கொடூரமான உண்மைகளை பற்றி பார்வையாளர்களுக்கு ஓர் ஆழமான புரிதலை வழங்க வேண்டும் எனவும் திருத்தந்தை அவர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளார்.